ஓம். திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு மந்திரம். திருமூலர் திருமந்திரம். மூன்றாம் தந்திரம். வீராகமம். மந்திரம் 52. தொகுதி 11. அட்டமாசித்தி எண்வகை சித்தி. பகுதி 1. பரகாய பிரவேசம். கூடு விட்டு கூடு பாய்தல். பாடல் 634. இருக்கும் தனஞ்சயன் 9 காலில். இருக்கும் 224. இருக்கும் உடலில் இருந்திலவாகில். இருக்கும் உடலது வீங்கி வெடித்ததே. விளக்கம். தனஞ்சயன் எனும் வாயு மனித உடலில் உள்ள 9 வாயில்களையும் இருப்பிடமாக கொண்டு இயங்குகிறது. இது உடலில் உள்ள 224 நரம்பு முடிச்சுகளிலும் இந்த தனஞ்சயன் வாயு வியாபித்திருக்கிறது. உயிர் பிரிந்த பிறகும் மற்ற வாயுக்கள் உடலை விட்டு வெளியேறிவிடும். ஆனால் தனஞ்சயன் மட்டும் உடலிலேயே தங்கியிருக்கும். ஒருவேளை இந்த வாயுவும் உடலை விட்டு வெளியேறிவிட்டால் என்ன நடக்கும்? தனஞ்சயன் வாயு உடலில் இருக்கும் வரைதான் உடல் அழுகாமல் இருக்கும். அது வெளியேறிய 3ஆம் நாள் உடல் வீங்கி வெடித்து சிதைந்து போகும் என்கிறது இந்த பாடல். திருமூலரின் தத்துவப்படி ஒரு மனிதன் இறந்த பிறகும் அவரது உடலில் தங்கியிருக்கும் ஒரே வாயு தனஞ்சயன்தான். இது உடல் மண்ணோடு மண்ணாக மட்குவதற்கு உதவுகிறது. மரணத்திற்கு பின் உடல் உப்பிக் காணப்படுவதற்கு இந்த வாயுவின் செயல்பாடே காரணம். பஞ்சபூதங்களால் ஆன உடல் மீண்டும் பஞ்சபூதங்களோடு சேருவதற்கு இந்த வாயு ஒரு கருவியாக செயல்படுகிறது. திருமூலர் இந்த பாடலின் மூலம் உயிர் போன பிறகு இந்த உடல் எவ்வளவு நிலையற்றது என்பதையும் அந்த உடலை சிதைப்பதற்கும் ஒரு வாயு தேவைப்படுகிறது என்பதையும் மிக தெளிவாக விளக்கியுள்ளார். Explanation. The Dhananjayan Vayu, vital air, operates from its dwelling place in the 9 openings of the human body. This Dhananjayan Vayu is also present in the 224 nerve centers of the body. Even after death, while other vital airs leave the body, Dhananjayan alone remains within. What would happen if this Vayu also left the body? The body remains intact only as long as the Dhananjayan Vayu is present. This verse states that if it were to leave, the body would swell and burst apart on the 3rd day. According to Thirumolar's philosophy, Dhananjayan is the only vital air that remains in a person's body after death. It aids in the body's decomposition into the earth. The swelling of the body after death is due to the activity of this Vayu. This Vayu acts as an instrument in the body, composed of the 5 elements, returning to the 5 elements. Through this verse, Thirumolar has very clearly explained how impermanent the body is after death, and that even for its decomposition, a vital air is necessary. யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். இணைந்திருங்கள், அனைவருக்கும் பகிர்ந்திருங்கள். Presented by Subha Srinivasan. தமிழ் இலக்கிய பாசறை, கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.